எக்ஸசைஸ் 7.4ல ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்களா, ஒரு ரைட் சர்க்குலர் கோன், அந்த கோனோட டயாமீட்டர் என்ன 14 சென்டிமீட்டர், ஹைட் 8 சென்டிமீட்டர். அதை என்ன பண்ணுறாங்க, மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாலோ ஸ்பியராக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட ஸ்பியரோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ இன்டர்னல் டயாமீட்டராக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிவன்லாம் எழுதிக்கணும். கிவன் எழுதிட்டு ஒரு சேஃப்லேருந்து இன்னொரு சேஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வால்யூம் தான் ஒன்று போல் இருக்கும். சரிங்களா? அப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலா எழுதிட்டு R³ ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்மை அப்படியே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணுறதுல கேன்சல் பண்ணிடுங்க. பை 1/3 1/3 வந்து 8 கூட கேன்சல் ஆகும் 2 டைம்ஸ். இப்போ 5 × 125 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7 × 7 49 49 × 2 98. இதுலேருந்து ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும், R³ = 27. ஸோ R = நமக்கு சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் என்ன, 3 + 3 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான், ஃபோர்த் சம் முடிஞ்சது. தேங்க்யூ.